இறுதி கட்டத்தை எட்டியிருக்கும் பிக் பாஸ் சீசன் 9 நிகழ்ச்சியில் கார் டாஸ்கில் பல சர்ச்சைகள் வெடித்தன. இதில் காருக்குள்ளே இருந்த சாண்ட்ரா, பார்வதி, கம்ருதீன் 3 பேருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் நடைபெற்றது. அனைவருமே வரம்பு மீறி பேசிக்கொண்டனர். ஒரு கட்டத்தில் சாண்ட்ராவை பார்வதி எட்டி உதைக்க, அவருக்கு உதவியாக கம்ருதீனும் சாண்ட்ராவை எட்டி உதைத்து வலுக்கட்டாயமாக காரிலிருந்து வெளியே தள்ளினார்கள். இதை பார்த்த அனைவரும் இருவருக்கும் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புங்கள் என கருத்துக்களை இணையத்தில் பதிவிட்டு வந்த நிலையில் நேற்று விஜய் சேதுபதி பார்வதிக்கும் கம்ருதீனுக்கும் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பினார். மேலும் பார்வதி மற்றும் கம்ருதீனை வாயை திறந்து பேசக்கூட விடாமல் இருவரையும் வெளியேற்றினார். இவருக்கும் ரெட் கார்டு கொடுத்ததுக்கும் அங்கிருந்த ஆடியன்ஸ் ஆட்டம் போட்டு கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர். அது மட்டும் இல்லாமல் சபரி விசில் அடித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருந்தார். பிக் பாஸ் வரலாற்றிலேயே முதல் முறையாக பெண் போட்டியாளருக்கு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டது இதுவே முதல் சம்பவமாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் பிக் பாஸ் 9வது சீசனில் கலந்து கொண்ட போட்டியாளர் வாட்டர்மெலன் திவாகர் இந்த சம்பவம் குறித்து பேசி பேட்டி அளித்திருக்காரு. பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுத்தது எனக்கு வேதனையாக இருக்கு. கார் டாஸ்கில் சாண்ட்ரா பார்வதியின் கோபத்தை தூண்டுறாங்க. பார்வதி ரொம்ப நல்ல பொண்ணு. யார் கோபத்தை தூண்டினாலும் கோபம் வரத்தான் செய்யும். அதுவும் இல்லாமல் விளையாட்டில் போட்டியாளர்கள் மாற்றி மாற்றி தள்ளி விடுவது இயல்பு தான். ஒரு தடவை துஷாரை வினோத் தள்ளிவிட்டு இருந்தார். அதுபோல சபரியும் பார்வதியை தள்ளிவிட்டு இருக்காங்க. இது எல்லாம் விளையாட்டு தான். அப்படி இருக்கும்போது இதை ஒரு கேமாக தான் பார்க்க வேண்டும். ஒரு காலத்தில் சாண்ட்ரா அக்கா நிறைய வார்த்தைகளை விட்டு இருக்காங்க. நாங்கள் உள்ளே இருக்கும்போது சாண்ட்ரா அக்கா பார்வதியை பயன்படுத்தி கொண்டு முதுகில் குத்தி இருக்காங்க. ஏனென்றால் எதற்கு எடுத்தாலும் அழுவது, கீழே விழுந்தவுடன் வலிப்பு வருமா? நானும் ஒரு மருத்துவர் என்கிற முறையில் இதற்கு எனக்கு உடன்பாடு இல்லை. ஸ்ட்ராங்காக கேம் விளையாடுறாங்க, ஓடுறாங்க, பாடுறாங்க. ஆனால் அழுது நாடகம் ஆடுறாங்க. கனி பிக் பாஸ் வீட்டை விட்டு சென்றதில் அவர்களுக்கு சந்தோஷம்தான். ஆனால் அழுது நாடகம் ஆடுறாங்க. சாண்ட்ராவின் கணவர் பிரஜனும் கொஞ்சம் கூட நாகரிகம் தெரியாதவர் தான். உண்மையில் பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுத்தது என் மனதிற்கு வருத்தமாகத்தான் இருக்கு. பிக் பாஸ் வீட்டில் 90 நாள் இருந்திருக்கிறார்கள். அவர் தான் டைட்டில் வின்னராக வருவார் என்று நான் மிகவும் எதிர்பார்த்தேன். மதுரை மண்ணில் இருந்து இந்த முறை நானும் பார்வதியும் பிக் பாஸ் வீட்டிற்கு சென்றோம். பார்வதி உண்மையில் மண் பற்று கொண்ட பெண் என்று திவாகர் அந்த பேட்டியில் பார்வதிக்கு ஆதரவாக நிறைய கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. இது பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.